இந்த பிளாட்ஃபார்மை ரீசெண்டாக தான் கொண்டு வந்தாங்க. நான் ஒர்க்கிங் ஸ்கீமில் பிஎன்பி காயினை ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்மாக இந்த பிஸ்னஸ் பிளானை நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட், வாட் இஸ் பிஎன்பி பிஸ்னஸ்? பிஎன்பி பிஸ்னஸ்ன்றது என்னன்னா, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆன் த பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் பிளாக் செயின்ல கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் தான். யூனிக் பேமெண்ட் சிஸ்டம்ல தான் இந்த பிளாட்ஃபார்மை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் பைனான்ஸ் காயின்னு கொஸ்டின் கேட்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பிஎன்பி பைனான்ஸ் காயினோட ஷார்ட் ஃபார்ம் தான் பிஎன்பின்னு சொல்றாங்க. 2017 தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. 10 சென்ட்டுக்கு லான்ச் பண்ணது. இப்போ இந்த பிஎன்பி காயின் ஆல்மோஸ்ட் $425 ட்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காயினா இருக்கு. அண்ட் நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய கிரிப்டோவாகவும் இந்த பிஎன்பி காயினை பார்க்கலாம். நிறைய கிரிப்டோ யூசர்ஸ் பிஎன்பிக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்றத நிறைய பேர் யூடியூப்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பைனான்ஸ் காயினை ஏர்ன் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இந்த வாய்ப்பை நம்ம பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட், காயின் மார்க்கெட் கேப்ல வந்து பார்த்தோம்னா 4th பிளேஸ்ல பைனான்ஸ் காயின் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் ஃபியூச்சர்ல நல்ல growth ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட், வாட் இஸ் பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின்? ஸ்மார்ட் செயின் பார்த்தோம்னா டிஆப்ஸ்ல ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான். அண்ட் இதை பயன்படுத்தி தான் பெரிய அளவில் நம்ம இன்கம் ஏர்ன் பண்ண போறோம். நெக்ஸ்ட், 100% ரிவார்ட்ஸ் வித் பிஎன்பி பிஸ்னஸ். இங்க நமக்கு 2 வகையான இன்கம் கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து ஒர்க்கிங் இன்கம், இன்னொன்னு நான் ஒர்க்கிங் இன்கம். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் ஸ்கீமை லைக் பண்ண மாட்டாங்க, நான் ஒர்க்கிங்கை தான் லைக் பண்ணுவாங்க. சில கம்பெனிஸ் நான் ஒர்க்கிங் சரியா பண்றது இல்ல. ஆனா இது வந்து ஒரு ஸ்மார்ட் செயின் டீசலைஸ் பேஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. டெஃபினெட்லி ஸ்டாப் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் செயின் பேஸ்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. டெஃபினட்டா நம்ம ஃபண்டை நம்மளால வெளியே எடுத்துக்க முடியும். ஸோ 50% ஒர்க்கிங்க்கும் 50% நான் ஒர்க்கிங்க்கும் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுக்கு தேவையானது ட்ரஸ்ட் வேலட் அண்ட் மெட்டாமாஸ்க். மோஸ்ட்லி உங்ககிட்ட ட்ரஸ்ட் வேலட் இருக்கும், நீங்க ட்ரஸ்ட் வேலட்டே வச்சுக்கலாம். 7 கான்ட்ரிபியூஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 0.1 பிஎன்பி இருந்தாலே ஜாயின் பண்ணிக்கலாம். 0.2 பிஎன்பி, 0.4 பிஎன்பி, 0.6 பிஎன்பி, 1 பிஎன்பி, 4 பிஎன்பி, 10 பிஎன்பி. நமக்கு மோஸ்ட்லி 7 டைப் ஆஃப் பேக்கேஜ் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த பேக்கேஜ்க்கு அப்கிரேட் ஆகலாம். இல்ல ஸ்ட்ரைட்டா 5வது பேக் 6வது பேக் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிறதுனால பெரிய அளவில் கெயின் இருக்கு. நான் ஒர்க்கிங்ல ஏர்ன் பண்ண நினைக்கிறவங்களுக்கு என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அதாவது அப்ளைன் நமக்கு எந்த பேக்கேஜ் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மேலே மெம்பர்ஸ் வருவாங்க. இவங்களாம் நம்ம ரெஃபர் பண்ணவங்க கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ் ஆவாங்க. அவங்களோட பிஸ்னஸ்ல இருந்து நமக்கு ஃபண்டு கிடைக்கும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் 0.1 பிஎன்பி எடுத்துட்டீங்க. உங்களுக்கு மேலே 10 பேர் மேலே இருப்பாங்க. 10 பேர்கிட்ட இருந்து அவங்க ஜாயினிங் மணியில இருந்து 1%, அப்புறம் அவங்க என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும் வித்ட்ரா பண்ணுறாங்க, ரீஇன்வெஸ்ட் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அப்பில் 10 லெவலில் 1% உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுவே 0.2 பிஎன்பியில் இருந்தீங்கன்னா 12 லெவல் கிடைக்கும். 0.4 பிஎன்பியில் இருந்தீங்கன்னா 14 லெவல் கிடைக்கும். அதே போல் ஒரு பிஎன்பியில் இருந்து அதுக்கு மேலே நீங்கள் எத்தனை பிஎன்பி பண்ணாலும் 20 லெவலுக்கு மேலே இருக்கவங்க கிட்ட இருந்து பெனிஃபிட் கிடைக்கும். அண்டு அடுத்து பார்த்தோம்னா டவுன், கீழே இருக்கவங்க கிட்ட இருந்தும் கிடைக்கும். அண்ட் அவங்க பண்ற பிசினஸ்ல இருந்தும் 1% உங்களுக்கு கிடைக்கும். அப் டு 30% வரைக்கும் உங்களுக்கு இங்க கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் 0.1 பிஎன்பியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கவங்க உங்களுக்கு கீழே வர ஒவ்வொரு ஜாயினிங்ல இருந்தும் 1% அப்போ 15% கிடைக்கும். 0.2 பிஎன்பியில் இருந்தால் 18 லெவல் கிடைக்கும். 0.4 பிஎன்பியில் இருந்தால் 21 லெவல். அதே போல் 24 லெவல் 30 லெவல் வரைக்கும் கிடைக்கும். ஒரு பிஎன்பியில் நீங்கள் உள்ளே வந்தால் செம்மையாக பெனிஃபிட் எடுக்கலாம். மேலே 20 லெவல், பாட்டமில் 30 லெவல். 50 லெவலில் என்ன ஆக்டிவிட்டிஸ் நடந்தாலும் அதில் இருந்து உங்களுக்கு இன்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எக்ஸலண்டான பிளாட்ஃபார்ம் இது. கம்ப்ளீட்லி நான் ஒர்க்கிங் இன்கம் தான். ஒர்க் பண்ணுன்ற நெசசரிஸ் கிடையாது. 50% ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒர்க்கே பண்ணலனாலும் கீழே ஒர்க் பண்ணுறதுல இருந்து இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு, இங்கே வந்து 0.1 பிஎன்பி என்னும் போது அப்லைனில் இருந்து 10, டவுன்லைனில் இருந்தும் 15, டோட்டலாக 25 நபர்கிட்ட இருந்து ரிப்பீட்டடாக இன்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணாலும் கிடைக்கும், வித்ட்ராவல் பண்ணாலும் கிடைக்கும். இதில் ரெஃபர் பண்ணணுன்ற எந்த நெசசரிஸும் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த பேக்கேஜ் எவ்வளோ கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இன்னும் லெவல் ரிவார்ட்ஸ் பார்த்தோம்னா இது ஒர்க்கிங் தான், நான் ஒர்க்கிங் கிடையாது. ஃபர்ஸ்ட் லெவலில் 20%, செகண்ட் லெவலில் 10% கிடைக்குது. அண்ட் தேர்ட் லெவலில் இருந்து 6th லெவல் வரைக்கும் இன்கம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா 4 ரெஃபரல்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இது ஒர்க்கிங் கான்செப்ட் தான்.
நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரெஃபரல் ரிவார்ட்ஸ் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட்ல நீங்க 4 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க, அவங்க எல்லாரும் ஒரு பிஎன்பி பண்றாங்க அப்படின்னா 4 பிஎன்பி உங்களுடைய பெர்சன்டேஜ் 20 போது 0.8 பிஎன்பி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். செகண்ட் லெவல்ல 16 பேர், டோட்டலா 16 பிஎன்பி உங்களுடைய பெர்சன்டேஜ் 10 போது 1.6 பிஎன்பி கிடைக்கும். இது போல டோட்டலா 224 பிஎன்பி உங்களால இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதுவே நீங்க 5 மெம்பர்ஸை ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா 978 பிஎன்பி இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். நோட் கொடுத்துருக்காங்க. ஃபார் 3rd 4th 5th 6th லெவல் பேட் பார்த்தீங்கன்னா 4 ரெஃபரன்ஸ் கொடுத்தால் மட்டுமே ஏர்ன் பண்ண முடியும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வித்ராவல் குவாலிஃபிகேஷன். வித்ராவல் பண்ணுறதுக்கான டேர்ம்ஸ் என்னன்னா 0.1 பிஎன்பியில் இருந்து 0.99 பிஎன்பி நீங்கள் இருக்கீங்கன்னா 40% உங்களால் வித்ரா பண்ணிக்க முடியும். 60% ரீஇன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அடுத்த பேக்கேஜ் 0.1 0.2 அடுத்த பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணுறதுக்காக போயிடும். இதுவே 1 பிஎன்பி to 3.99 பிஎன்பி நீங்கள் இருக்கீங்கன்னா 50% உங்களால் வித்ரா பண்ணிக்க முடியும். 50% ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். 4 ரெஃபரல்ஸ் மஸ்ட் நீங்கள் கொடுக்கணும். இதுவே 4 பிஎன்பி to 9.99 பிஎன்பினா 60% வித்ராவல் பண்ணிக்கலாம், 40% ரீஇன்வெஸ்ட்மெண்ட். இதுவே 10 பிஎன்பிக்கு மேலேனா 70% வித்ரா பண்ணலாம், 30% ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நோட்டில் 5% அட்மின் ஃபீஸாக அவங்க டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் காயின் மார்க்கெட் கேப்ல பிஎஸ்சி ஸ்கேனில் இதோட கான்ட்ராக்ட் பிஎன்பி வால்யூம் எப்படி இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்பி பெரிய அளவில் ரீச் ஆக போகுது. ரீச் ஆகும்போது கண்டிப்பாக இதில் கான்ட்ரிபியூட் பண்ண ஒவ்வொருத்தரும் செம்மையான இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஹவு டு கெட் ஸ்டார்டட். சிம்பிளாக ரிஜிஸ்டர் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு டைரெக்டாக ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு போயிட்டு மேலே பார்த்தா சர்ச் பாக்ஸ் இருக்கும், இல்லைனா வெப்சைட் யூஆர்எல் இருக்கும், அங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி கிளிக் பண்ணால் ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்குள்ளே போயிடும். எத்தரியமை ஸ்மார்ட் செயினாக பிஎன்பியாக மாற்றிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் செயின் பிஎன்பியை வேறு வேலெட்டில் இருந்து கொண்டு போயிருங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஸ்மார்ட் செயின் இல்லைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், பிஎன்பி கொடுக்குறோம், அதை வச்சு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அண்டு அடுத்து ஸ்மார்ட் செயின் பிஎன்பியாக மாற்றிட்டு உள்ளே போனால் கனெக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் உள்ளே பேஜுக்கு போயிடும். ஒரு பேஜ் வரும் பிஎன்பி பிஸ்னஸ் பற்றி, அதை இன்ட் பண்ணிவிடுங்க. இன்ட் ஆகிடும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் 0.1 பிஎன்பி இல்லை 0.2 பிஎன்பியா 1 பிஎன்பியா 10 பிஎன்பியான்றதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். உங்கள் பிஎன்பி டிடெக்ட் ஆகிடும். ஸோ ரிஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு மேலே கீழே பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். மெம்பர்ஸ் வரவங்களோட ஃபண்ட்ஸில் இருந்து உங்களுக்கு ஃபண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஈஸியாக உங்களால் இங்கே இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். நல்ல பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம், லாங்காக இன்கம் எடுக்கிறதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் பிஎன்பி பேஸ் பண்ணி வந்திருக்கு. வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நீடு இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.